அந்த ஒரு அவர் ஏன் நம்பிக்கை வேண்டாம்னு சொன்னாரு திடீர்னு? நான் நடக்க மாட்டேன், நீ போய் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்க, ஆ. நீ நல்லா இரு அப்படின்னுவாரு. அது எப்படி சார் விட்டுட்டு போக முடியும்? இந்த ஆக்சிடென்ட் டைமில் சார் நான் ஒரு வேணுனேன். ஏன்னா ஹிப்பு கீழே ஃபுல்லாக எடுக்கணும்ட்டாங்க. நீ இந்த பையனுக்கு நடக்கிற இது இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா முதற்கொண்டு என் மேலே அவங்க அப்போ லவ் பண்ணது பாசம். சரி இந்த பையன் நல்லா உழைக்கிற பையனாக இருக்காப்புல, இந்த பையன் கொடுப்பான், நல்ல காசு பணம் இல்லாட்டி கூட நல்லா உழைக்கிறாப்புல, உட்கார வச்சு கஞ்சி ஊற்றாப்பலாம் பிள்ளைய அப்படின்னு நினச்சி விட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட் டைமுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு மனசு வருத்து போய் இந்த பையன் என்ன பண்ணுவாப்புல வேலைக்கு போகாமல். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் என்னை விட்டு போயிருங்கப்பா, உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும் அந்த டைமுக்காக சொன்னேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தான் எனக்கு தெரியுது. இப்போ சொல்கிறாங்க சாமி கும்பிட்டேன் வச்சேன், அந்த ஒன்றுக்காக தான் நம்ம இன்னுமே உங்க என்ன சொன்னால் கேட்டுக்கிட்டு முடிச்ச டைமில் பண்ணிக்கிறது, முடியாத டைமில் சண்டை போட்டுக்கிறது. இன்னும் நான் கல்யாணம் முடிச்ச மாதிரிலாம் இல்லை, லவ் பண்ண மாதிரியே தான் இருக்கும். இன்னும் சண்டை மட்டும் ரொம்ப கூடிக்குச்சு. இந்த கோயில் கண்டென்ட் மட்டும் இன்னும் கூடிக்குச்சு எங்களுக்கு. இவரால் மட்டும்தான் சார் நான் போய் அழுகிறது, இவரால் மட்டும்தான் போய் நான் சிரிச்சுட்டேவும் ப்ரே பண்றது. ப்ரே பண்ணுறேன். ஏன் உங்க மனைவி பக்திமான்? சொல்லுங்க சார். இப்போ சாமி நம்ம இல்லைன்னு சொல்ல, சாமி நான் கும்பிட வேணாம்னு சொல்ல, வீட்டில் உள்ள கணவன்மார்களை பிள்ளைங்களை இதெல்லாம் பார்த்துக்கணும். இதை விட முக்கியமாக அவங்க உடம்பை பாதுகாக்கிறதுல நாம் கவனமாக இருக்கணும். இந்த அசைவம்னு சொல்கிறாங்களே தெரியுமா, அதெல்லாம் கனவுளோட எதிர்பார்க்க முடியாது சார்.